வீட்டு குட்டீஸ்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு saree வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேரளா saree வந்து வேர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எந்த இதுக்குனாலும் இந்த saree ஸ்டைல் வந்து ரொம்பவே சூட்டாக இருக்குங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னல் saree மட்டும் இல்லாமல் நம்ம அதர் ஸ்டேட்டோட ஒரு ட்ரெடிஷ்னல் நம்ம வந்து எடுத்து பண்ணுறப்போ கண்டிப்பாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரளா சாரியை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த 2 செட் முண்டு சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஒரு போர்ஷன் மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரளா சாரி பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இந்த நம்ம பட்டு பாவாடை சட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? குழந்தைங்களோட ஏதாவது ஒரு பட்டு பாவாடை சட்டை அதனோட டாப் மட்டும் நீங்கள் வந்து போட்டு விட்டுக்குங்க. பாட்டமுக்கு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பேண்ட் அது மாதிரி லெகின்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு விட்டுக்குங்க. சாரி பொறுத்தளவுக்கு நம்ம டக்கின் போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ரோப் எடுத்து அவங்க ஸ்டொமக்கில் வந்து கட்டி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாரியோட உள் சுத்து பகுதியை எடுத்து நம்ம எப்படி டக்கிங் பண்ணுவோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உள்ள சொருகி விடுவோம்ல, அதே மாதிரி இதனோட அந்த உள்ள சொருகிற பகுதி எடுத்துட்டு, அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருந்தாலும் ஓகே தான். அப்படி உள்ள சொருகி விட்டதுக்கப்புறம் ஒரு சுற்றி சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்படி நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து லைட்டாக உள்ள டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டக்கின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம்ல, இத என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம சென்டர் பிளேட்டுக்கு சாரீக்கெல்லாம் சென்டர் பிளேட் எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிளேட் வந்து ஃபுல்லாவே எடுத்துறணுங்க. நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி பண்ணுங்க. இப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேஷ்டி டைப்ல தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கோடெல்லாம் அடிச்சிருக்க மாட்டோம், இந்த சாரீ பொறுத்தளவுக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், இத ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரீக்கு எப்படி சென்டர் பிளேட் நம்ம எப்படி எடுப்போமோ, நான் என்ன பண்றேன்னா, இந்த பார்டர் மட்டும் நான் விசிபிளா நல்லா அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து அந்த பார்டர் மட்டும் மென்ஷன் பண்ணி நான் அதுக்கு அளவா மட்டும் நான் சென்டர் பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த சாரீ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 3 பிளேட் 4 பிளேட் தான் வருங்க. ஏன்னு கேட்டா, நம்ம பார்டர் சைஸ் எடுக்கிறப்போ, உங்களுக்கு வந்து பிளேட் அவ்வளோதான் வரும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்க பிளேட்லாம் எடுத்ததுக்கப்புறமா, ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த டாப்ல மட்டும் பின் பண்ணிருங்க. இது வந்து நான் வீடியோக்காக நான் வந்து அப்படியே ஸ்பாட்ல வந்து பிளேட் எடுக்கிறதுனால, உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன். அதர்வைஸ் நீங்க வந்து ஒரு டைம் நீங்க வந்து மெஷர்மென்ட் வச்சு பார்த்துட்டு கூட, நீங்க வந்து நீட்டா வந்து அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இந்த மாதிரி சென்டர் பிளேட் வேணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உள்ள வந்து அப்படியே டக்கின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்ப செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஃப் சாரி போர்ஷன் இன்னொரு போர்ஷனா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு வேஷ்டி மெத்தட்ல இன்னொரு போர்ஷன் இருக்கும். இப்ப நான் அத என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி தான். இப்ப பாருங்க கார்னர்ல வந்து நான் சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த கோடு அடிக்காத பக்கம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இடுப்பு சைடு எப்படி இந்த மாதிரி ஒரு வேஷ்டி மாதிரி கட்டணுமோ, இப்ப வந்து அவங்களோட செஸ்ட்ல வந்து இதே மாதிரி மெத்தட்ல நம்ம வந்து பண்ணணுங்க. இப்ப நீங்க வீடியோல பாருங்க நான் எப்படி வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன்னு. இப்ப வந்துட்டு நல்லா கைய 2 நல்லா மேல தூக்கி சொல்லிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கார்னர் வந்து நல்லா லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு, நல்லா உள்ள வந்து ஒரு சுத்தி சுத்தி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. ஏன்னா இது கொஞ்சம் சாரி கொஞ்சம் அவங்களோட உடம்புக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, ப்ளீட் வந்து எடுக்கிறப்போ நெறைய ப்ளீட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ்ட்ராவா வந்து நான் ஒரு சுத்து கூட நான் சுத்தி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து நம்ம வீட்ல இருக்கிற நம்ம நார்மலா எல்லார் வீட்லயுமே வந்து ஆர்டினரி கேரளா சாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ, அதில கூட நம்ம இந்த மாதிரி வந்து வேர் பண்ணி விடலாம். ஸோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டைப் பொறுத்தளவுக்கு பெரியவங்களும் வந்து அடல்ட்டோட அந்த மாதிரி வந்து வேர் பண்ணுவாங்க. ஸோ, நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து மேக்கப் பண்ணி, சைட்ல வந்து ஒரு அழகா ஒரு கொண்ட போட்டு அதை சுத்தி ஒரு மல்லிப்பூலாம் வச்சு, அவங்களுக்கு வந்து நல்லா அழகா மையெல்லாம் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகா இருக்குங்க. அம் ரொம்பவே எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நாம நார்மலா நம்மளோட ட்ரெடிஷ்னல் காட்டிலும், நம்ம இன்னொரு ஸ்டேட்டோட ஒரு ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம எடுத்து பண்றப்போ, உண்மையா வந்து அது சக்ஸஸா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் நெறைய ட்ரை பண்ணுவேன். வெரைட்டியா வந்து நம்ம நெட்ல சர்ச் பண்ணி எடுத்துட்டு, நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து காமிக்கலாம். எல்லாருமே வந்து ஒரு காம்படிஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எல்லா அ டிஃபரண்ட்டா தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்ம அதில வந்து என்ன பெஸ்ட்டா குடுக்கலாங்கிறத பார்க்கணும். ஸோ, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஓகே. இப்ப பாருங்க நான் ஒரு சுத்தி சுத்தி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேனா, இப்ப அதே மாதிரி தான் நம்ம எப்படி கீழ பாட்டம்க்கு வந்து ப்ளீட் எடுத்தோமோ, அதே மாதிரி தான் நான் வந்து டாப்ல கூட அதே மாதிரி சென்டர் ப்ளீட் எடுக்கிற மாதிரி ப்ளீட் எல்லாமே எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப்ல வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு, இத அப்படியே வந்து உள்ள டக்-இன் பண்ணி விட்டுறணும். இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அ அவங்களோட இப்ப டாப் போட்டிருக்காங்கன்னா, அந்த டாப்போட நெக் இருக்கு இல்லைங்களா? ஸோ, அதுல வந்து நான் உள்ள வந்து சொருகி விட்டுறேன்.
அடல்ட் கட்டுறப்ப வந்துட்டு நம்ம அந்த வேஷ்டியிலேயே வந்து உள்ள சொருகி விடுவாங்க. ஸோ குழந்தைங்கிறப்ப அது நிக்காது இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம டாப்ல வந்து நான் சொருகி விட்டுர்றேன். அது வந்து கழண்டு வராம இருக்கிறதுக்காக நான் உள்ளேயே வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிர்றேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து பெருசா நம்மளுக்கு வந்து நெறைய சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணணும். இல்ல ரொம்பவே சில சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரியாவோடதே வந்து நான் ப்ரீவியஸா வந்து பாகுபலி அனுஷ்கா ஸ்டைல் சாரி எல்லாமே வேர் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டு சாரிங்கிறப்போ குழந்தைகளுக்கு வந்து அ அழகா இருக்கும். பட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா கூட சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ. ரொம்பவே குட்டி குழந்தைகளா இருக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தீங்கன்னா, வேர் பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸ்மூத்தா இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. பின்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க நார்மலா யூஸ் பண்ற டாப் அண்ட் பேண்ட் தான். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ, அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புதுசா ஒரு விஷயத்த அவங்க பண்றப்போ ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்க அ ஒரு நியூ ஸ்டைல்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி சாரீஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சாரி டிராப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ பத்தி சொல்லிடுறேங்க. நெறைய பேர் வந்து என்கொயரியில கேட்குறீங்க சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் பத்தி. ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குதுங்க. ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்கனால ஆஃப்லைன் வர முடியல, என்னால ஆன்லைன்ல தான் பண்ண முடியும்னாலும் அது பண்ணிக்கலாங்க. ஸோ நெறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னன்னா, எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 டே ஆவது ஆகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் டூ 6 ஹவர்ஸாவது ஆகும். ஸோ தி பெஸ்ட்டா பண்ணி குடுக்கணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அது ஒரே மாதிரி 1 டேலயே உங்களுக்கு 5 ஹவர்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹவர்ஸ் வந்து நான் பிரிச்சு இப்போ 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் வந்து நான் பிரிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டது, டிராப்பிங் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, மறக்காம நீங்க வந்து ரியா டிராப்பிங் ஸ்டுடியோவ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நியூவா வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா விஷயமே தெரிஞ்சு ஒரு க்ரோ பண்ணிக்கிறதுக்கு எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருவேங்க. ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், எங்கெங்க வந்து நம்ம திங்ஸ்லாம் வாங்கணும், ஒரு பாலி பேக்கே வாங்கணும்னா, அது எங்கெங்க வாங்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருவேன்.